ஹக்கீம் அவர்கள், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் அண்மையிலே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றி தான் நான் பேசப் போகிறேன். அதற்குள் சூசகமாக நம்ம சொல்லுவோம் அல்லவா, வாழைப்பழத்திலே ஊசேற்றுவது போன்ற ஒரு கருத்தை, நச்சு கருத்தை, ஒரு அபாண்டத்தை, ஒரு பழியை இந்த புத்தகத்தினூடாக அவர் செலுத்தி இருக்கிறார். இந்த புத்தகம் கிழக்கு மக்களுடைய கையிலே கிடைக்க வேண்டும். கிழக்கு மக்கள் ஒருவர் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். அதனூடாக சில விடயங்களை அவரிடம் அறிந்து தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். தலைவர் ஹக்கீம் அவர்கள் பல விடயங்களை பேசியிருந்தாலும் சண்டாளன் சஹ்ரானுடைய விடயத்திலே அவர் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் சஹ்ரானுடைய அந்த விசாரணை குழு ஆணைக்குழுவிலே, அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே அவரும் ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். அங்கே பல சாட்சிகளை நெறிப்படுத்தி இருக்கிறார். அதனை கிஸ்புல்லா அவர்கள் ஆதாரபூர்வமாக மேடைகளிலே பேசிய வரலாறுகள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் வைப்போம். இன்று பாருங்கள், சண்டாளன் சஹ்ரான் என்பவன் இந்த குண்டி வெடிப்பை மேற்கொள்வதற்கு முதல் நாம் யாராவது அறிந்திருந்தோமா? கிழக்கு மாகாணத்து மக்கள் யாராவது அறிந்திருந்தீர்களா? ஒரு சொட்டு கூட நான் அதை பற்றி அறியவில்லை. அவனுடைய ஜனாசாவை கூட அடக்க கூடாது என்று எதிர்த்தவர்கள் நாங்கள் கிழக்கு மக்கள். இப்படியான நிலையில்தான் ஹக்கீம் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தின் 193ஆம் பக்கத்திலே, நாங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அரேபிய மயமாக்கல் என நாங்கள் கூறும் விடயத்தின் அசல் பூர்வீகம் இதுவாகும். இலங்கையின் முஸ்லிம் குடித்தொகையினர் பெருமளவு கிழக்கு மாகாணத்தில் செறிந்து வாழ்கின்றனர். அங்கே இஸ்லாமிய சட்டமான சரியா சட்டத்தை அமுல் செய்வதற்கு என அப்பிரதேசத்தில் முயற்சித்து வரும் திகாதிக குழுக்களின் எழுச்சிக்கு வளைகுடா நாடுகளிலிருந்து இரகசியமாக அனுப்பப்படும் நிதி உதவிகள் தூண்டுதல் அளித்துள்ளதாக நம்பப்படுகிறது. கிழக்கு மாகாணம் அயல் நாடுகளில் வேறு உண்டி இருக்கும் வஹாபி சலபிசத்தின் ஒரு நாற்றாங்காடாக உருவாகியிருப்பதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. சரியா சட்டத்தை அமுல் செய்வதற்கு முயற்சித்து வந்த ஜிகாதிக குழுக்களின் எழுச்சியை நாங்கள் உதாசீனப்படுத்தியது இப்பொழுது எமக்கே வினையாக வந்திருக்கிறது என்று ஹக்கீம் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக ராஜன் ஹூல், பேராசிரியர் ராஜன் ஹூல் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை ஆதாரமாக காட்டுகிறார். ராஜன் கூலை பற்றி சொல்லுகிறேன். ராஜன் கூல் அவர்கள் ஒரு மாற்று மத சகோதரர், ஒரு பேராசிரியர், நோ ப்ராப்ளம். அவருடைய புத்தகத்தை ஆதாரம் காட்டி பேச வேண்டிய அவசியம் ஹக்கீம் அவர்களுக்கு கிடையாது. அவர் அதை நல்லது சொல்லியிருக்கலாம், புல சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் சஹ்ரானுடைய அந்த சண்டாளன் சஹ்ரானுடைய விடயங்களுக்கு யார் பொறுப்பு, யார் இருந்தால் முழுதையும் கிழக்கு மாநிலத்தில் மக்கள் அறிவார்கள். கிஸ்புல்லா கூட இருக்கிறார்கள் தெரியும். ஹக்கீம் நேரடியாக புத்தகத்தை எழுதலாம், அவரை ஆதாரம் காட்ட தேவையில்லை. ஒரு ஆதாரம் கட்டி பேசுவதாக இருந்தால் இந்தியாவில் இருப்ப ஒரு சரித்திரத்தை இந்தியாவில் உள்ளவர் எழுதியிருக்கிறார் என்று ஆதாரம் காட்டலாம். கிழக்கிலே குறிப்பாக முஸ்லிம்களை பற்றிய அபிப்பிராயம் ஹூல் சொன்னார், ராஜன் கூல் சொன்னார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்றால் நாம் அங்கேதான் இருக்கிறோம், அந்த உண்மைத்தன்மை அறிந்திருக்கிறோம், நாம் புத்தகம் எழுதலாம். ஆனால் ஜிகாதி இயக்கங்கள் இருக்கிறது, இப்படி கூல் சொல்லி இருக்கிறார் புத்தகத்தில் என்று தலைவர் சொல்லுகிறார், அது ஆதாரம் காட்டுகிறார். கூல் என்ன சொல்லுகிறார்? இந்த பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆபத்தான விடயங்களை நாசுக்காக சமூகத்துக்கு காட்டி கொடுக்கிறார்கள். இந்த புத்தகமானது, இந்த இரண்டு புத்தகங்களும் ஒரு 25-50 வருடங்களுக்கு பின்பு நம்ம சமூகத்துக்கு ஒரு பேரிடியாக வந்து அமையும். ஏனென்றால் ராஜன் கூல் அவர்கள் எழுதியது பெரிய விடயம் அல்ல. அது அவர் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் எழுதியிருக்கிறார் என்று நிராகரிக்கலாம். இதனை ஆதரப்படுத்தி முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம். இது முஸ்லிம் சமூகத்தின் சாபக்கேடாக வந்து அமையலாம். அது கிழக்கு மக்களை
ஒரு குற்றவாளியாக்கலாம் என்று சொல்ல வருகிறேன். பார்ப்போம். ராஜன் கூல் அவர்கள் சொல்லுகிறார், ராஜன் கூல் சொல்லுகிறார், புத்தகம் 16ஆம் பக்கத்தில், 2004 கருணாவின் கிழக்கு பிரிவினர் எல்டிடியிடம் இருந்து பிரிந்த பின்பு அவர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருந்தாலும் எல்டிடி கருணாவின் சிறுவர் போராளிகள் பெருந்தொகையினரை கொன்று குவித்த போது அரசாங்கம் பின்னாலிருந்து பார்த்து கொண்டிருந்தது. எனினும் கொலைஞர்களாகவும் படுகொலை புரிந்தவர்களாகவும் பயன்படுத்தப்பட்டனர். 2006 இறுதிக்கட்டம் ஆரம்பமான போது இராணுவத்தினரின் உளவு பிரிவுக்கு பல முஸ்லிம் இளைஞர்களை சேர்த்துக் கொள்வதற்கு முன்னாள் எல்டிடி அங்கத்தவரான அரோர் கலீல் என்பவரை பயன்படுத்தினர். பின்பு ஜிஹாத் என அழைக்கப்பட்டு அவ்வாறு சேர்த்துக் கொள்ளப்பட்ட கிழக்கை மீட்டெடுப்பதற்கு இராணுவத்தினருக்கு பயிற்சி அளித்தவர் கருணா மங்கள மாஸ்டர் என்பவர் ஆவார் என்று சொல்லுகிறார். அது யாருன்னு தெரியும் நமக்கு. ஆயுத குழுக்கள் பொதுமக்களுக்கு செய்த தவறுகள் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் அமைதி காப்பதற்கு ஒரு காரணம் கிழக்கில் மிக ஆபத்தான கருணா குழுவினரும் முஸ்லிம் இளைஞர்களும் வெட்டி திரிபடும் வேலைகளை செய்தனாலாகும். இந்த இரு குழுக்களும் ஒத்துழைப்போடு செயல்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், தமது பொது எதிரியான எல்டிடிக்கு எதிராக போராடுகின்ற போது முஸ்லிம் இளைஞர்கள் பயிற்றுவிக்கப்பட்டதோடு வாகரையில் இந்த இளைஞர்கள் கருணா குழுவுடன் இணைந்து போராடினார்கள். 2016 எல்டிடியினர் மூதுரை சுற்றி வளைத்த போது கருணா குழுவினரோடு அவர் பயிற்றுவித்த முஸ்லிம் இளைஞருடன் போர்க்களத்தில் கடினமான வேலைகளை செய்தனர் என்ற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு போகிறார். அவர் சொல்ல வருகிறார் என்னவென்றால், கூல் அவர்கள் சொல்லுகிறார், அந்த புத்தகத்தை நீங்கள் முழுவதுமாக படித்து பார்க்க வேண்டும். அதில் நிறைய விடயங்கள் என்ன காலம் நேரம் நீண்டு போகும்ன்றதுக்காக சொல்லுகின்றேன். அவர் சூசகமாக சொல்ல வருகின்றார், கிழக்கிலே இருக்கிற முஸ்லீம்கள் இந்த கிழக்கை சரியா சட்டம், அதாவது ஒரு முஸ்லிம் நாடாக மாத்திரத்தை சரியா சட்டம் மாற்றுவதற்கு முயற்சித்து வந்தார்கள், கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டோம் என்ற பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார். இதெல்லாம் புளித்து போன, ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட ஒரு விடயத்தை தற்போது புத்தகமாக வெளியிடுவதன் நோக்கம் என்ன? இந்த கருத்துக்கள் எல்லாம் பொய்யானது. ஜிகாத் என்ற இயக்கம் இங்கே கிடையாது. குழப்ப காலங்களிலே நாங்கள் பட்ட அவஸ்தையில் விடுதலை பெற்றிருக்கிறோம். நாங்கள் தனிநாடு கேட்கவில்லை, சுயாட்சி கேட்கவில்லை, நாட்டை பிரிக்கும் அளவுக்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை, இங்கே எந்த சரியா சட்டத்தையும் கொண்டு வர முயற்சிக்கவில்லை, ரகசியமாக நாங்கள் பணம் பெறவில்லை என்று அரசாங்கமே அதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படின்னா எத்தனை கைது செஞ்சிருக்கலாம், எத்தனை இயக்கங்களுடைய அக்கௌண்ட்களை செக் பண்ணியிருக்கலாம். அது அவர்கள் பார்க்கவில்லை. நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை அவர் எழுதுகிறார். இதற்கு ஆச்சரியம் என்னவென்றால், ஹக்கீம் அவர்கள் ஒத்துவதுதான். இதிலே கூலை சொல்லித்தான் அவர் செல்லுகிறார். கூல் சொல்லுகிறார் என்றால் கூலார் அப்ப ராஜன் கூல் அவர்கள் எழுதினதெல்லாம் சரியாப்ப. ஹக்கீமும் சொல்லுகிறார், கிழக்கிலே என்ன சொல்லுகிறார், இலங்கையில் முஸ்லிம் தொழில் பெருமளவு கிழக்கு மாகாணத்தில் வசித்து வாழ்கின்றனர். இஸ்லாமிய சட்டமான சரியா சட்டத்தை அமல் செய்வதற்கு பிரதேசத்தை முயற்சித்து வரும் ஜிகாதிய குழுக்களின் எழுச்சிக்கு வளைகுடா நாளிலிருந்து இரகசியமாக அனுப்பப்படும் நிதி உதவிகள் தூண்டுதல் அளித்துள்ள நம்பப்படுகிறது என்று சொல்லி, இது நம்ம ஜிகாதிய குழுக்களின் எழுச்சியை நாங்கள் உதாசீனப்படுத்தி இப்பொழுது எமக்கே வினையாக வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் அதை குறிப்பாக கிழக்கு மக்களை நோக்கி நீங்க கை நீட்ட வேண்டும்? கிஸ்புல்லா அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற போது வடக்கும் கிழக்கும் முஸ்லிம்களுடைய அபிப்பிராயம் கேட்கப்படாமல் வலுக்கட்டாயமாக இணைக்கப்படுமாக இருந்தால் முஸ்லிம் இளைஞர்கள் ஆயுதம் தூக்குவார்கள், ரத்தம் சிந்த வேண்டி வரும் என்று சொன்னார். சொன்ன காரணம் என்னண்டா, நீங்க கேட்காம செஞ்சிடாங்க. இப்படித்தான் தமிழ் சமூகத்தினரும் சிங்கள மக்கள், சிங்கள ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்த போது ஆயுதம் தூக்கினார்கள். எவ்வளவு ரத்த கலர் ஏற்பட்டுச்சு. அப்ப அதே அநியாயத்தை எங்களுக்கு செய்து விடாதீர்கள், எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி விடுவார்களோ பயமாக இருக்கிறது என்று பேசினார்.
இதையும் முடிச்சு போட்டு இது அங்க ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே அவர் சாட்சியம் அளிக்கின்ற போது சுமேந்திரன் கேட்டிருக்கிறார், இப்படி நீங்க பேசினீர்கள் அல்லவா, இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்க. அதுக்கு இஸ்பிலா சொல்றாரு, அர்த்தம் என்ன, இது அர்த்தம் வடகிழக்கு எனர்ஜி கொடுக்கப்படான்னு நான் பேசினேன். அதுக்கும் சகராண்ட சரத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அதுக்காக நான் பயங்கரவாத வளர்க்குற ஆளும் இல்லை அப்படின்னு பதில் அளிச்சிட்டாரு. அது அதோட புளிச்சு போச்சு கேசி, அவர் பதில் அளிச்சிட்டாரு. அதுக்கு அதை தூக்கி பிடிச்சி எழுதிருக்கிஞ்ச, திரும்ப திரும்ப எழுதிருக்கிஞ்ச. என்னது இது? இந்த சமூகம் பார்க்கற இல்லையா? என்னது? அப்ப கிஸ்புல்லா வந்து ஓட்டமாடல் கோயிலை உடைத்தார், அவரு என்னமோ கட்டினார் என்றெல்லாம் அதில் எழுதுறாரு. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாச்சு. அதெல்லாம் அதுக்கு அவர் என்னத்துக்கு செஞ்சேன்னு போனா அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப முஸ்லீம் காங்கிரஸ்ல கிஸ்புல்லா இருக்கார், ஆச்சரியம் நாங்க இருக்கார் குந்திக்கிட்டு. அவரே முஸ்லீம் காங்கிரஸ் சேர்றதுக்கு சொல்லிட்டாரு, ஹக்கீம் நம்மளை காட்டி கொடுத்துட்டான், என்ன மூலம் செஞ்சா ஆதாரம் காட்டி பேசினாரு. அதை தஞ்சு எழுதியிருக்காரு. இப்ப கிஸ்புல்லா அங்க இருக்காரு, இப்ப பொத்த வெளியிட்டுக்காரு போகல. அப்ப நான் பேசும்போது எழுதினேன், கொஞ்சம் கிஸ்புல்லா கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இந்த பொத்தத்தை வாய்ச்சி பாருங்க என்று சொன்னேன். வாச்சார் என்னன்னு தெரியல. அப்ப இந்த ரெண்டு புத்தகங்களும் என்ன சொல்ல வருது? கிழக்கு மக்கள் மடையன் என்று சொல்ல வரீங்களா? கிழக்கு மக்கள் மடையன் என்று சொல்ல வரீங்களா? அப்ப நாங்க என்ன தீவிரவாதியா? நாங்க சகரான காட்டி கொடுக்கலையா? சாய்ந்த மரத்தில் கூண்டோட அழிக்கலையா? ஒரு உயிரை இழக்கலையா? நாங்க எங்களை ஜனாதிபதி பாராட்ட இல்லையா? ஹக்கீம் வந்து பார்க்கல, ரிசார்ட் வந்து பார்க்கல இதுவரையில். அங்க ஏன்னா அவளுக்கு அடைக்கினது கவலை நான் நினைக்கிறேன். அப்ப புளிச்சு போன ஒரு சரித்திரம், முடிஞ்சு போன சரித்திரம். இது கிஸ்புல்லாவும் நிராபராதி என்று சொல்லப்பட்டாச்சு. இது முஸ்லிம்களுக்கு சம்பந்தம் இல்லை, சஹரானுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லியாச்சு. இப்ப ராஜன் உண்மை சொல்ல வந்தீங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அங்க சொன்னார், அந்த பத்திரிகையில சொன்னார். நான் கேட்கிறேன், கருணா கிட்ட பயிற்சி எடுக்க போவாங்களா முஸ்லீம்கள்? நாங்க கேள்விப்படல. அப்ப கருணா பயிற்சி கொடுப்பாரா முஸ்லீம்களுக்கு? முஸ்லீம்களுக்கு கருணா பயிற்சி கொடுக்கிறதா இருந்தா சரியா சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஜிஹாத் இயக்கத்தை வளர்ப்பாரா? நான் உயிரோட குந்தி கிடக்காரு. புடிச்சு விசாரிங்களா? அவரை விசாரிச்சு குற்றவாளியா காணப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டிருந்தா அதை பொத்துவத்திலே சேருங்க. என்னதை சொல்ல வாரீங்க நீங்க? சமூகத்துக்கு என்ன சொல்ல வாரீங்க? சமூகங்களை நம்பிக்கிட்டு இருக்கு. ராஜன் கூழ் எழுதினது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு பதில் அளிச்சுக்கலாம், அது வேற விஷயம். அதை போல 1000 எழுத்து எழுதிட்டாங்க எல்லாரும். ஹக்கீம் யாரு? இந்த ஹக்கீம் யாரு சொல்லுங்களேன். இந்த ஹக்கீம் யாரு? முஸ்லிம்களின் தலைவன். புத்தகம் வெளியிடுறதுக்கு 1000 புத்தகம் வெளியிடுறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் எழுதுறதுக்கு. அப்ப இல்லாத ஒன்றை கொண்டு வந்து கிழக்கு மாகாணத்தை மடையனாக்கி, அவர் ரவுவசீர் அவரை காக்கா சொன்ன மாதிரி கொழும்பு கண்டி குருநாள் போன்ற பகுதியில் இல்லாத என்னும் பழக்கம் கிழக்கானுகிட்ட இருக்குது என்று சொன்னது இன்னும் அவர் கண்டிக்கல. நீங்க என்ன காரணம் கொண்டு இந்த ராஜன் குழுட புத்தகத்தை ஆதாரப்படுத்தி நீங்க பேசுவீங்க? இதை நம்பி எண்ணம் அமீன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர், ஒரு சிந்தாமணி, என்ன பத்திரிகை மறந்து, இங்க ஜிஹாத்தும் கிடையாது, சரியா சட்டமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, சஹரானுக்கு பின்னால ஒரு நபரும் கிடையாது. அந்த சண்டால நாசமா போனவன் செய்யும் வரையில் எங்களுக்கு தெரியாது. செஞ்சதுக்கு பிறகுதான் ஆச்சரியமா இருந்து 4 பேர் செஞ்சிருக்கான். அதுக்கு பின்னால என்ன சக்தி நீ கண்டுபிடிங்க. நீங்க அரசாங்கம் பார்க்கிற வேலை. அப்ப தௌஹீத் ஜமாத்து 4-5 இயக்கத்தில் தடை நீக்கிறீங்க. சும்மா நிற்கலாமா? அங்க ஒன்றும் இல்லைன்னா நீக்கினேன், அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. நீங்க தௌஹீத் பகாபி குபாபி என்றெல்லாம் கதைச்சி ஒரு சோடி போன்ற கொண்டு வந்து பொத்தோடு ஆவணப்படுத்தி போட்டு போயிருக்கீங்க. ராஜன் கூல் அவர்கள் இதை ஆதாரப்படுத்தி இந்த ஷைம் பஜ்ரியார் நம்ம ஹக்கீம் சார் நீ படிச்சு பார்க்கணும். இந்த இருக்கிற சமூகத்தில் உள்ள அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. புத்தகம் படிக்கணும். சும்மா புத்தகம் தானே வெளியே அவர் அந்த இன்னொரு புத்தகம் வெளியிடுறார் ஹக்கீம், அதையும் கொஞ்சம் வாங்கி பாருங்க. கிழக்கு மக்கள் எந்த தீவிரவாதத்தையும் ஆதரிக்கவில்லை. நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக
புலிகளை எதிர்த்து போராடியவர்கள், பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடியவர்கள். அதன் காரணமாகத்தான் நாங்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டோம், கொத்து கொத்தாக விரட்டி அடிக்கப்பட்டோம், யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டோம், மூதூரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டோம். ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பது. அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ் பேசும் மக்கள் தானே நீங்கள், நாங்களும் தனிநிலத்தை பெற்றால் உங்களுக்கு மேல பங்கு இருக்குத்தானே, அப்ப நீங்கள் எங்களிடம் பக்கம் பெறாத விட்டு நீ ஓடுங்கோ நாட்டை விட்டுன்னு சொன்னாக்கத்தான் அவங்க. இது அரசாங்கத்துக்கு தெரியும், இது தமிழ் சிங்கள தமிழ் சமூகத்துக்கும் தெரியும். அப்ப முஸ்லிம்களாகிய நாங்கள் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கிறோம், நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறோம், ராணுவத்துக்கு விசுவாசமாக இருக்கிறோம். தனிநாடு கேட்கவில்லை, கிழக்கு மக்கள் குறிப்பாக. ஆனால் துரதிருஷ்டம் என்ன, உங்களெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டது. உங்களுக்கு அடியும் தெரியல, நுனியும் தெரியுதில்லை, பொத்தவம் எழுதுறீங்க. இந்த பொத்தவத்தை வாங்கி பார்த்தா ரத்தம். 13வது திருத்த சட்டத்தை முழுவதுமாக நிறைவேற்றுங்கன்னு சொல்றீங்க. 13வது திருத்த சட்டத்தை முழுவதுமாக நிறைவேற்றின ஆபத்து, எங்கட முஸ்லிம் சமூகத்தின் ஆபத்து என்னன்னு சொல்ல மறக்கீங்க. கிழக்கு வாழ் முஸ்லிம்களே, அல்லாஹுக்காக இந்த புத்தகத்தை எடுத்து படியுங்கள். 193 194 பக்கத்தை குறிப்பா படிங்கள். அதுக்குள்ள வாழைப்பழம் ஊசியத்தில் எப்படின்டா நல்ல விஷயத்தை பேசிட்டு வந்து எதோலாம் காய்ச்சிட்டு வந்து ராஜன் கூல் சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டு ஆதாரம் காட்டி நம்மளை தாக்கிருக்கு, நம்மளை காட்டி கொடுத்திருக்குது. எல்லாம் புளிச்சு போன காட்டி கொடுப்போம்.